இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்கோம். அதுதான் கிடையாது. இன்னைக்கு நம்ம லொகேஷன் ஹண்ட்டுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலா லொகேஷன் ஹண்ட்னா என்ன? அதாவது நம்ம நெறைய இடத்துல ஃபோட்டோ ஷூட்டுக்காக போவோம். அந்தந்த இடத்துல எவ்வளோ சார்ஜஸ் பண்றாங்க? எவ்வளோ டைம் அலோவ் பண்றாங்க? அதேமாரி எது கரெக்ட்டான சீசன்? இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லொகேஷன் ஹண்ட் சீரியஸ். இதில நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் தான் கானாடு காத்தான். காரைக்குடி பக்கத்தில இருக்கிற இந்த கானாடு காத்தான்ல நெறைய செட்டிநாடு பேலஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கானாடு காத்தான் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது எக்ஸ்டீரியர் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா என்ன ஒரு சோகம், உங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எக்ஸ்டீரியர்ல வச்சு தான் அந்த ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆர்கே பேலஸ்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தோம்னா காலையில் 7:30லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் போயிருக்கிற டைம் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ஹவரில் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இது எல்லாமே பார்த்தோம்னா நாங்கள் ₹50 கொடுத்து ஜஸ்ட் விசிட்டர் பாஸில் தான் போயிருந்தோம். இதெல்லாம் எடுத்துருக்கிறது வெறும் ஃபோன் கேமராவில் தான். அதிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு செட்டப்புமே நம்மளுக்கு அந்த ஆன்டிக் லுக்கும் அந்த செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி நாங்கள் ரெண்டாவதாக போயிருக்கிறது ஏஆர் பேலஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதிலேயே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற ஊஞ்சல் செட்டப்பாக இருக்கட்டும், மிரராக இருக்கட்டும், ஓவராலாக நீங்கள் ட்ரோன் ஷாட் அந்த பேலஸில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ரைவேட்டாக இருக்கிற ஓனர்கிட்ட நீங்கள் பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ₹1500 சார்ஜஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அன்றைக்கி போயிருக்க டைம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமோ கூட எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்காக போகணும் அப்படின்னா அந்த ஆர்கே பேலஸும் ஏஆர் பேலஸும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அங்கே இருக்க பெரிய ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயுமே ஒரு சின்ன கடை கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு மினரல் வாட்டர் கூட வாங்க முடியாது. அதை தாண்டி சின்ன ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கனாலே ப்ரைஸ் வைஸில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் 2 காஃபியும் ஒரு பணியாரம் தான் சாப்பிட்டோம். அதுவே பார்த்திங்கன்னா பில் எவ்வளோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்தே ப்ரிப்பேர்டாக போயிருங்க. இதே மாதிரி லொக்கேஷன் ஹண்ட்டை அடுத்த சீரீஸில் எந்த இடத்துல பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஹிடன் பிளேசஸ் எதாவது தெரிஞ்சதுனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சீரீஸ் நீங்கள் வரணுன்னா எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் ஃபாலோ கவின் குரு.